திருவண்ணாமலையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். பரணி தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம். சிவனின் 5 அம்சங்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமாக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி திருநாளில் கார்த்திகை திருநாள் தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என்று 5 நாட்களும் தீபங்கள் ஏற்றப்படும். தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரை காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும். பரணி தீபமும் அதிகாலையில் அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றப்படுகிறது. பரணி தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபமாகும். 5 பெரிய அகல் விளக்குகளில் நிறைய நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது வழக்கம். 5 என்பது பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அண்ணாமலையார் கருவறையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பின்னர் அர்த்த மண்டபத்தில் 5 தீபங்கள் ஏற்றப்படும். பஞ்சபூதங்களுக்கு தலைமையாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபடவே இவ்வாறு ஏற்றப்படுகிறது. கோவில்களில் அதிகாலையில் ஏற்றப்படும் தீபம் மிகவும் விசேஷமானது. சிவனின் 5 அம்சங்களாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமாக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. சிவபெருமானை வேண்டி வணங்கக்கூடிய பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுவதால் நம்முடைய முன் ஜென்ம பாவங்கள் அழியும் என்பது நம்பிக்கை. பரணி தீபத்தன்று 5 புதிய மண் அகல் விளக்குகளை ஏற்றுவதுதான் சிறப்பு. ஒரு அகலமான தட்டில் மலர்களை பரப்பி அதன் மேல் மஞ்சள் குங்குமம் இட்டு அகல் விளக்குகளை வைத்து நெய் தீபம் ஊற்றி வழிபடலாம். பரணி தீபத்தன்று ஏற்றும் விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யால் ஏற்றினால் செல்வ வளம் பெருகும். அதுவும் குறிப்பாக மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் திருமணத்தடை, கல்வித்தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த நேரத்தில் திருவண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றப்படுகிறது. தீபம் ஏற்றிய வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். தீபம் ஏற்றிய பின்னர் ஒரு சிறு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் என்பது ஐதீகம். அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த பரணி நட்சத்திர தினம் பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்களுக்காக பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. கடோப நிஷத்தம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் வரலாறு குறிப்பிடுகிறது. நசிகேதனின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்காக நிறைவு பகுதியில் உள்ளது. வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்ய வேண்டியது யாருக்கெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்ய வேண்டும். அங்கு வருபவர்களுக்கு எல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதன் இதையும் கொடுக்கிறீர்களா என அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான். நசிகேதன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பொறுமையாக பதிலளித்து கொண்டு தானம் கொடுத்து கொண்டிருந்தார் அவரது தந்தை. ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன், என்னையும் யாருக்காவது தானமாக கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். ஆமாம், உன்னையும் தான் கொடுக்கப் போகிறேன் என்று அவரின் தந்தை கோபமடைந்து கூறினார். யாருக்கு என்னை தானம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்ட நசிகேதன், உன்னை யமதர்மனுக்கு தானமாக கொடுக்கிறேன் என கூறிவிட்டார். இதனால் உயிருடன் இருக்கும் போதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன். யமலோகம் சென்று யமனிடம் பல கேள்விகளை கேட்டிருக்கிறான். அதில் ஒன்றாக பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழியில் இருள் நிறைந்திருப்பதாக இருக்கும். அதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடையவே அந்த உயிர்கள் பெரும் சித்திரவரைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி அவர்கள் சிரமமின்றி யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகு துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்ட கேள்விகளில் ஒன்று. அதற்கு பதிலளித்த யமன், பல வழிகள் உள்ளது. அதில் ஒரு வழி, யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பமில்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்கிறார். இதன் பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி யமன் சொன்னதை தனது சந்ததியினருக்கு கூறி பரணி தீபம் ஏற்றி வழிபாடு சொன்னதாக புராண கதைகள் சொல்லப்பட்டுள்ளது.
இவ்வாறு விளக்கேற்றி நாம் வழிபடும் பொழுது நமது முன்னோர்கள் நம் மீது கொண்டுள்ள கோபமும் சாபமும் தீர்ந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் வழங்குவதாக சொல்லப்படுகிறது. மேலும் தேவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் ஏற்றும் தீபத்தில் ஒரு தீபத்தை நான் சொல்வதைப் போல ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு லட்சுமியின் வாசம் முழுதாக உங்கள் வீட்டில் நிறைவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த விளக்கை நீங்கள் மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் வழிபாடும் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு விளக்கை ஏற்றும் போது அதற்காக பயன்படுத்தக்கூடிய விளக்கு அகல் விளக்காக இருந்தாலும் சரி, அல்லது காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, இந்த விளக்கை நீங்கள் சுத்தபத்தமாக கழுவி தூய்மையாக வைத்துக்கொண்டு அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரப்படுத்திக் கொள்ளவும். அந்த தீபத்தில் நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி உங்களது விருப்பத்திற்கேற்றபடி நீங்கள் அந்த எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த விளக்கை சுற்றி உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலரால் நீங்கள் அலங்கரிச்சுக்கோங்க. அலங்கரிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி அந்த ஒரு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு ரகசிய பொடி ஒரு பிஞ்சு போட்டால் கூட போதும். அந்த பொடி வீடு எங்கும் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல நறுமணத்தையும் ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாசனைக்கு கட்டாயமாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி குடியேறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த விளக்கு நீங்கள் அன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் ஏற்றிக்கொண்டு வந்தாலும் உங்களது லக்ஷ்மி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய வாய்ப்பே உங்களுக்கு வராது, எந்த சூழ்நிலையும் வராதுங்கிறத நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். அந்த ஒரு பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடி. இந்த ஜவ்வாது பொடி அனைத்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கக்கூடிய இந்த பொடியை பயன்படுத்தி இந்த தீபம் ஏற்றி பாருங்கள். கட்டாயமாக லக்ஷ்மியின் வாசம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களின் வீட்டில் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் அனைவரும் அறிந்த விஷயமே, எந்த இடத்துல சுத்தமும் மனமும் இருக்கோ அந்த இடத்துல கட்டாயம் லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்பது. ஆகவே இந்த தீப திருநாள் அன்று இந்த ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.